ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர் சிவாஸ் படம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆர்எஸ் பக்கத்தில் இருக்க அந்த குளத்துக்கு தான் வந்திருக்கோம். அங்கே இருக்க அந்த பார்க்கில் இருக்க அந்த குளத்துல வாங்கியிருக்கோம். நம்ம நைட்டு வந்திருக்கோம், ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நான் தெரிஞ்சிருக்கோம். சரி, நைட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், லேக் டைமிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. 6 AM to 8:30 PM. காலையில் 6 AMலேருந்து 8:30 PM மட்டும் இங்கே வந்துக்கலாம். நல்லாயிருக்கும். நம்ம லேக் வியூ பார்த்துட்டு சும்மா அப்படியே நம்ம சில் பண்ணுறதுக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:14 நான் வரும்போது. இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரி, சும்மா ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு இங்கே நான் வந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஜாலியாக ஃப்ரீயாக விளாண்டுருக்குறாங்க நைட்டு. அந்த லேக் பார்க்க முடியாது, லேக் அந்த சைடு இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸு, தெரியல, அரபிக் கேம்ஸ் மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த கிட்ஸுக்கு ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா தெரியும். இதுவும் கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு அந்த கிட்ஸு கொஞ்சம் விளையாட வைக்கிறது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஓகே, நம்ம ஃபுல் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேச்சரை பார்த்து கொஞ்சம் ரசிக்கிறது, கொஞ்சம் வெளியே உலகத்தை பார்த்து ஒரு பீப்புளை பார்த்து எனக்கு ரொம்ப பீப்புள் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பீப்புள் கூட மிங்கிள் பண்ணி பேசுறது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் மிங்கிள் பண்ணி பேசுகிறது, டெய்லி இந்த க்ரௌடு பார்க்குறது, இந்த க்ரௌடில் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய இந்த பலூன்ஸு, இந்த ஜம்பிங் பலூன்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய என்ன சொல்கிறது, சைல்ட்ஹுட் மெமரிஸுக்கு போயிட்டு வருது இது. அப்புறம் இந்த ஜம்பிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்து ரொம்ப நல்லாச்சுன்னு சொல்லலாம். சரி, ஓகே, அப்படியே பார்த்திங்கன்னா சரி, இன்னும் தூரமாக கூட போகலாம். நல்லா நடக்கலாம். கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர்ஸுக்கு இருக்கும் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கேஸஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஓகே, அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே 4-5 சின்ன சின்ன கடைகள் இருந்தது, நல்லா தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த லேக்கு நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. அந்த லேக் பார்த்திங்கன்னா, லேக்குக்கு அந்த சைடு அந்த வண்டி போகிறது, இந்த இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, பைபாஸ் எல்லாம் தெரியும். உங்க கடை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கடையில் சாப்பிட்றோன்னு சொல்லி கடைக்கு போனோம். அந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை மிட்டாயின்னு சொல்லிட்டு ஒன்று விற்றுட்ருந்தாங்க. சீரியஸாக இது கொஞ்சம் மஸ்ட் ட்ரை, ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் இட் மேபி ஒரு 45 ருபீஸ் நினைக்கிறேன், 45 to 50 ருபீஸ் நினைக்கிறேன். அது முட்டை மிட்டாய், அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த கேக் மாதிரி தான் இருக்குது. கேக் மாதிரி வேறு லெவல் இருக்குது கைஸ். அது நல்லா அந்த ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, அது சாப்பிட்டுட்டு சரி கொஞ்சம் அந்த கடை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், கூட்டமாகவே இருக்குது அந்த கடை. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தட்டு செட்டு ஒன்று வாங்கினேன், நம்ம தட்டு செட்டு. அது எப்போ போல கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி, நம்ம ஏதோ நம்ம சும்மா ஃப்ரீயாக ஒரு வாக்கிங் போகிறப்போ மைண்ட் ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வாக்கிங் போகிறப்போ ஏதோ வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கினது தான், சின்ன ஒரு ஸ்நாக்ஸு. பட் ஓகே, ரெண்டுமே ஒரு கொடுத்த காசுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இது ஒரு 45, அது ஒரு 50. அந்த முட்டை மிட்டாய் நல்லா ட்ரை பண்ணுங்க கைஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த தட்டு செட்டு வாங்கியாச்சு. சரி, எங்கே போய் உட்காரலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லேக் வியூ, அந்த சைடு போகிற லேக்கோட அந்த ஷேடோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈர்த்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா தெரியும், அந்த வண்டியோட ஷேடோ லேக்கில் பட்டு எப்படி தெரியுதுன்னா, இதெல்லாம் பார்க்குறக்கு ஒரு என்ன சொல்கிறது கைஸ், ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் வருது நமக்கு. நம்ம ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு சரி, நான் இங்கே ஒரு இடம் பார்த்துட்டேன், கொஞ்சம் உட்காந்துட்டு சரி தட்டு வடை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே மக்களையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு தட்டு வடை எடுத்து அப்படியே ஒன்றா சாப்பிட ஆரம்பித்தேன். இங்கே ஏன் உட்காந்தேன் அப்படின்னா, லைட்டு கொஞ்சம் நல்லா கிடச்சிது இங்கே. பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங்கு பீட்ரூட்டோட வேறு லெவலில் இருந்தது. நான் அதே தான் கைஸ், அதே காரம், அதே டேஸ்ட்டு. அப்புறம் அந்த தட்டு முறுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா பெருசாக, நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. அங்கே 2 பேர் போட்டுட்ருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஓகே, சரி, ஓகே. அப்புறம் வேறு ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு பார்த்தா அதுக்குள்ளே டைம் ஆகி போச்சு, எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மணி 8 ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சதா நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லா காமாக ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரம் கோயம்புத்தூர் சிவாஸ் படம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.